எனக்கு புரியல. என்ன துணை முதலமைச்சர்னா என்ன? அது என்ன அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்? அது கூட்டணி ஆட்சிங்கிறது கரெக்ட். துணை முதலமைச்சர் எந்த விதத்துல நீங்க அதை வந்து நியாயப்படுத்தீங்க சொல்லுங்க. ஏன் திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டிடேட்ஸுக்கே தகுதி இல்லாதவன்? ஏன் உங்களால எல்லாரையும் நான் கேட்கறேன், வெளியில இருக்க பூரா துணை முதலமைச்சர் ஆகுனாக்க ஏன் வந்து முதலமைச்சர் ஆகட்டும் திருமாவளவன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த தகுதி இல்லையா திருமாவளவனுக்கு? அது ரொம்ப ரிடிகுலஸா இருக்குது. இப்ப உங்க அஜெண்டாவை என் மேல திணிக்க கூடாதுல்ல. யாரா இருந்தாலும் சொல்றேன், வெளியில இருந்து எதிர்கட்சிகள் பேசுறது, ஊடகங்கள் பேசுறது, உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு செயல் திட்டத்தை வந்து என் மேல திணிக்க கூடாது. எனக்கு தெரியும் என்ன முடிவு எடுக்கணும்னு, எந்த நேரத்தில் என்ன கோரிக்கையை மக்கள்கிட்ட வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய உயரம் தெரியும், எங்க கட்சியுடைய வலிமை எனக்கு தெரியும், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும், எப்படி காம்பீட் பண்றதுங்கிறது எனக்கு தெரியும். இப்ப எனக்கு நீங்க ஏன் வந்து துணை முதலமைச்சராக இருங்கன்னு சஜஸ்ட் பண்றீங்க? எதுக்கு அட்வைஸ் பண்றீங்க? எதுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க? அதை நான் வேணான்னு சொன்னா இவர் வேணாங்கிறாருன்னா அது என்னது? நீங்க சொல்றதே தப்புன்றேன், உங்களுடைய பார்வையே தப்பு, நீங்க ரெக்கமெண்ட் பண்றதே தப்புன்றேன். 2031 திருமாவளவன் முதலமைச்சர் சொல்றதுக்கு எத்தனை பேர் ரெடி? வாங்க, இந்த 2026 விடுங்க. 2031 திருமாவளவன் முதலமைச்சர் கேண்டிடேச்சர் நான் நிக்கிறேன், இதுதான் கேண்டிடேட். எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க? இன்னைக்கு பேசணும் கூட வருவாங்க நாளைக்கு. சும்மா வந்து அவங்க அஜெண்டா டிஎம்கே அலைன்ஸ் சேர்த்து உடைக்கணும், அவ்வளவுதான். இது ஆசை காட்டினா திருமாவளவன் நம்ம அப்படியே ட்ரீம் போவார் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ட்ரீம் போற ஆள் கிடையாது. அப்படி ஒரு ஆசனை எனக்கு கிடையாது. பதவியில இருந்தாலும் இல்லைனாலும், எம்பியா இல்லைனாலும், எம்எல்ஏ இல்லைனாலும் நான் ஜனங்களுக்கு வேலை செய்யறேன், அவ்வளவு.